தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமக மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஜி.கே. மணி. இவர் 1998ஆம் ஆண்டு முதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்து வந்தார். டாக்டர் ராமதாஸின் வலதுகரமாக இருந்து வந்தார். அன்புமணி தலைவராக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜி.கே. மணி தனது தலைவர் பதவியை விட்டுக் கொடுத்தார். பின்பு கௌரவ தலைவராக இருந்து வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு கட்சி பிளவுண்ட போது ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸ் பக்கம் நின்றார். அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. மணியை கடுமையாக சாடினார். கட்சி இரண்டாக உடைந்ததற்கு காரணம் ஜி.கே. மணிதான் என்று குற்றம் சாட்டினார். இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ஒருங்கிணைந்தனர். அதே நேரத்தில் வன்னியர் சங்க பொறுப்புகள் அனைத்தும் அன்புமணியிடம் ஒப்படைக்கப்பட்டன. பாட்டாளி மக்கள் கட்சியின் வாரிசு எதிர்காலம் அன்புமணிதான் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்து விட்டார். தற்பொழுது ஜி.கே. மணி நடுத்தருவில் உள்ளார். டாக்டர் ராமதாஸை நம்பி சென்றார். தற்பொழுது டாக்டர் ராமதாஸோ அன்புமணி பக்கம் சாய்ந்து விட்டார். தற்பொழுது ஜி.கே. மணி அவருடைய மகன் காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்து விட்டார். தற்பொழுது ஜி.கே. மணி எந்த கட்சியிலும் சேராமல் நடுநிலைமையாக உள்ளார். இந்த சூழ்நிலையில் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக பேசப்படுகிறது. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லண்டனில் இருந்து தமிழ்நாடு திரும்பிய பிறகு மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவர் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஜி.கே. மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். தமிழ்நாடு சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி குழு தலைவராகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.